என்னங்க கேட்டு திறந்துருக்கு? நான் பூட்டிட்டு தானே வந்தேன். ஐயோ, நீங்களாம் இங்கே இருங்க, எதுக்கும் நான் உள்ள போய் முதல்ல பார்த்துக்கிறேங்க. ஆமா நம்பி, அவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகமா என் கையில போட்டாரு. அதான் நான் தொலைச்சிட்டேன். இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை ஊஞ்சிச்சு. அதுக்குள்ள இது அவன்கிட்ட என்னதான் சொல்றதுன்னே தெரியல. சிஸ்டர் நல்ல சிஸ்டர்ல இந்த தம்பிக்காக இதை கூட பண்ண மாட்டியா? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்தோட உன் புக்கையும் கூட ப்ளீஸ். ஓகே, ஆனா இந்த ஒரு வாட்டி தான். எதுக்கு? அதான் உங்களோட நம்பி வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப எதுக்கு அவர் இழுக்கிறீங்க? நான் ஒன்றும் இழுக்கல, அவர் தான் தானா வந்தாரு. இதோ இந்த மோதிரத்தோட. அட ராமா, எங்க மேட்டர்ல அட ராவணாதான். முதல்ல பிரிக்க பாத்தீங்க, அவங்க சேர்ந்தாங்க. அப்புறம் சேர்க்க பாத்தீங்க, பிரிஞ்சாங்க. பட் பிளான் பண்ணி மறுபடியும் சேர்த்தீங்க. இப்ப மறுபடியும் சண்டை போடுறாங்க. இப்ப என்னதான் பண்ண போறீங்க? எப்பவுமே பண்றது தான் பிளானிங். இருக்கிற எல்லா ஐடியும் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்கள் ஐடியா யோசிச்சு பண்ணுறதுக்கா உங்ககிட்ட காசு கொடுத்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நல்ல பாயிண்ட். நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ தெரியாது, ஆனா நீங்க ஒழுங்கா அவங்கள சேர்த்து வைக்கிறீங்க. இப்ப என்ன பிரச்சனை ராம? அது என்ன பிரச்சனைனா உடனே அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? பாத்தீங்களா, அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு கூட அவங்க உணரல. சரி, என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க. உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்தது தப்பு. நான் தான் திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க. வாங்கி கொடுத்ததே தப்பு, அது திருப்பி கொடுக்கறது ஒன்றும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. சரி, அப்ப என்னதான் சொல்யூஷன்? இப்ப நான் என்ன செய்யணும்ன்றீங்க? ஓ, நான் இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டேன், அதை தெரியாம பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் இருக்கு இதுவும். அப்ப கொலையும் நான் செஞ்சதும் ஒண்ணுன்றீங்களா? ஆமா, அது ஒரு ஆளை கொலை பண்றது, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொலை பண்றது. நீங்க ஈகோல பேசுறீங்க ராவணன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நாங்க தமிழ்ல தான் பேசுறோம். ஐயோ, இது ஈகோ இல்ல, தன்மானம். ரெண்டுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வயிறு ஏறி தெரியுமா, அதுக்கு பேரு ஈகோ. ஆனா என்னால ஒருத்தனை ஜெயிக்க முடியலன்னு சுட்டி காட்டுறாங்க தெரியுமா, அப்போ ஒரு எஃபெக்ட் வர தெரியுமா, அதுக்கு பேரு தன்மானம். இருங்க, நம்பி எப்ப உங்களை வெடைச்சாரு? ஓ, இந்த மோதத்தை பார்க்கும் போதுதான் அது சொல்லுதே, டேய் உனக்கு வக்கு இல்ல, அதனாலதான் அவன் வாங்கி கொடுத்துருக்கான்னு. பாருங்க, இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரியா, எனக்கு வேலைக்கு மணி ஆகுது, நான் கிளம்புறோம். சரிங்களா? இப்ப கூட அதான சொல்றீங்க, எனக்கு வேலைக்கு மணி ஆயிட்டு, ஏன்னா எனக்கு வேலை இல்ல. பாருங்க, இது ஜஸ்ட் ஓவர் திங்கிங் இல்ல, இது ஓவர்லி திங்கிங் நான்சென்ஸ். ஆமா, நான்சென்ஸ் தான். கரெக்ட், நான் தான் நான்சென்ஸ். வேலையை விட்டுட்டு வீட்ல இருப்பேனா இல்லாட்டி? அது ஏன் தப்பா? உங்க டிசிஷன் தானே. நான் தான் வேலையை விட்டுட்டு வீட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க. ஓ, அப்ப தப்பு என்னோட, மறுபடியும் என் மேலதான் தப்பு. இருக்கட்டும் மேடம், நீங்க வேலைக்கே போங்க, உங்களுக்கு மணி ஆகுது, என்ன மன்னிச்சிருங்க. மார்னிங் என்டர்டெயின்மெண்ட் டன் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்த ட்ரெஜடி அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்தா காமெடின்னு. என்னாச்சு? மூஞ்சி தொங்கி போயிருக்கு. காலையில மறுபடியும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. ஆமாவா? இப்போ என்ன? உங்க அப்பா ரிங்கு கொடுத்தாருல, அதான் அப்பா கோச்சிக்கிட்டார். உங்க அப்பா எதுக்கு கோச்சுக்கிட்டாரு? என் அப்பா ஹெல்ப் தானே பண்ணாரு. தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம இதை எப்படி செட்டில் பண்ண போறோம்? நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாம ஏதாச்சும் பண்ணணும். சுத்தி போடலாமா? எல்லாம் கண்ணாரு. கண்ணாரும் இல்ல, காலாங்க ஆறும் இல்ல. அப்பா இப்படி சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்ல. சத்தம் போட்டா எப்படி பார்க்க முடியும்? அது கேட்க தானே முடியும். இந்த நேரத்துல இந்த நகைச்சுவை தேவையா? என்ன பண்றதுன்னு யோசிடா. ஆமா, அப்பா எங்க? அப்பா கடிக்கு போயிருக்காரு. அவரு வரதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் யோசிக்கணும். டேய், வேணும்னா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா?
அவங்களுக்கு என்ன 10 வயசா சண்டை போட்டதை போய் அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வேற ஏதாச்சும் யோசி. அவங்க 2 பேரும் கேம்பிங்ல தானே ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ இன்னொரு அவுட்டிங் பிளான் பண்ணுவோமா? அவுட்டிங் ஒரு தடவை ஒர்க் ஆனிச்சு, சும்மா சும்மா ஒர்க் பண்ணாது. அதுலயும் இது பெரிய பிரச்சனை, பெருசா தான் யோசிக்கணும். மை ஃபோன். இந்த புடிய. தேங்க்யூ. இவன் வேற என்னதான் பண்றது? கமான் கருப்பு, யூ கேன் டு திஸ். திங்க். ஹலோ ஹலோ சீதா, சீதம்மா என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? என்னால் எங்கள் வேலையை செய்ய முடியல தெரியுமா? உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு வருத்தமாகவும் இருக்கு, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு கோபமாகவும் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் உங்களை தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ளீஸ் அழுவாதீங்க, நீங்கள் கோவமே படுங்க. அப்போ ஏன் என்னை ஏசுனீங்க? அது நான் பைத்தியம்டா, அதனால தான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. நான் தெரிஞ்சே உங்களை ஹர்ட் பண்ணுவேனா? இல்லை, நான் தான் தெரியாமல் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சீதாம்மா அழுவாதீங்க. நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? என்ன பிரச்சனை வந்தாலும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடணும்னு பேசிக்கிட்டோமா இல்லையா? ஆமாம், ஆனால் பிரச்சனை நடந்ததே நைட்டில் தானே, அதனால தான் மறந்துட்டேன். நீங்கள் ப்ளீஸ்டா அழுவாதீங்க. நீங்கள் அழுவுறது கேட்கும்போது எனக்கு அழுகையாக வருது. சரி, நீங்களும் அழாதீங்க. ஆம்பளை பிள்ளை அழுகக்கூடாது. எவன் சொன்னா அந்த மாதிரி? சோகமாக இருக்கும்போது அழுதுதான் ஆகணும்? இப்போ நான் கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க, அதெல்லாம் அழுவலாம். ஆனால் நீங்கள் அழுவாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பேபி இன்னும். சரி, நான் அழ மாட்டேன். ஓகே, அழ மாட்டேன். சரி, நானும் அழுவல. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஹர்ட்டா இல்லையே? இல்லை, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. கில்ட்டியாக இருக்கா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. என்னை திட்டினதுக்கு நல்லா ஃபீல் பண்ணுங்க. சீதா, சீதம்மா, சீதா. எழுது. சரி, அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நாம எதுக்கு ஓடி போனோம்? அவங்க 2 பேரும் சண்டை போடுறது நம்மளை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அதுவே நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம்னா அவங்க நம்மளை தீவிரமாக தேடுவாங்க. அவங்க நம்மளை தீவிரமாக தேடுறப்போ அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ தே வில் ஹேவ் டு ஒர்க் டுகெதர். வாவ், சூப்பர் ஐடியா. சரி, நான் போய் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுக்கு நியூஸ் பேப்பர்? படம்லாம் பார்த்தது இல்லை, அதில் தான் நியூஸ் பேப்பர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி ஒட்டி ஒட்டி லெட்டராக போடுவாங்க. அப்போ தான் யார் எழுதுனானே தெரியாது. டே மேக்ரோனி மூக்கா, நாம தான் எழுதி வச்சு ஓடி போயிட்டோன்னு அவங்களுக்கு தெரியணும். அதான பிளானி. ஓ சரி, நியூஸ் பேப்பர் வேணா, யூ கண்டினியூ ரைட்டிங். ஓகே ஓகே, நான் சொல்கிறத நீ அப்படியே எழுது. டியர் அம்மா அண்ட் அப்பா, நலம் நலமறிய ஆவல். இவரு பெரிய காதல் கோட்டை அஜித் குமார் தேவயானிக்கு லெட்டர் எழுதுறாரு. நானும் எழுதுறேன், நீ மூடிக்கிட்டே இரு. என்ன காலையில ஒரே சத்தம்? சண்டையா? அதுவா, வாய் போற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க தப்பா? தெரியலையே. வாய் தப்பா இருக்கலாம். அப்போ சாரி. அத நான் தானே கேட்டேன். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். தப்பு யார் வேணும்னாலும் பண்ணலாம், ஆனா சாரி புருஷன் மட்டும் தான் கேட்கணும். ஆமா, என்ன சண்டை? அதான் செட்டில் ஆயிடுச்சா? செட்டில் ஆயிடுச்சா? அதுக்குள்ளவா? ஆமா, போன்ல பேசி ஒரு முடிவு வந்துட்டோம், எல்லாம் செட்டில் ஆயிட்டு. we are fine now. அப்போ நான் வரேன். அதிசயமா இருக்கு, ஒன்னும் துருவி கேட்கல. அதான் செட்டில் பண்ணிட்டீங்களா? பேசுறதுக்கு என்ன இருக்கு?
ஆமா சமைக்க போறீங்களா? ஆமா. போய் சமைங்க போங்க. நக்கலு துகுதினிதோ துடுனுகிதோ துடுதினிதோ தொரினினிதா தொரினினிதா தன்னிதிதா தர்தினிதா துன்னு தொரிதினதா துன்னு தர்தினினிதா த அப்பா அம்மா அது மட்டும் அழகா எழுதுங்கடா. நீங்க ரொம்ப சண்டை போடுறீங்க, என்ன பண்றது? எங்களுக்கு அது பிடிக்கல, எங்களுக்கு தான் பிடிக்கல. அதனால நாங்க வீட்டை விட்டு ஓடி போறோம். எங்களை தேடாதீங்க, செலவுக்கு காசு எடுத்துட்டோம். இப்படிக்கு உங்க பிள்ளைங்க காத்தவராயன் அலஸ் காத்து என் கருப்பழகி அலஸ் கருப்பு வீட்டை விட்டு ஓடி போறோம். ஐயோ டேய் பசங்களா, ஸ்லீப்பரையும் போடாம எங்கடா போறீங்க? டேய் சரி வா போலாம். ஓடி போகிறோம் சரி, ஆனால் எங்கே போகிறோம்? நமக்கு தான் ஒரு இடம் இருக்குல்ல. கருப்பு காத்து கருப்பு காத்து கருப்பு காத்து எங்கடா போனீங்க? ஹலோ ஹலோ சீதம்மா, ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க 2 பேரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆமா, நான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் ரொம்ப சண்டை போடுறோமா, அதனால அவங்க வீட்டை ஓடி போயிட்டாங்க. ஆனா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், அவங்களுக்கு தெரியலையே. நீங்க சீக்கிரம் வாங்க, நம்ம பிள்ளைங்களை போய் தேடணும். ஆமா சரி, பாய். போனாங்கன்னே தெரியலையே. சரி நம்ம எங்கே போகிறோம்? எங்கேயாச்சும் போவோம். இன்னைக்கு நம்மளுக்கு டே ஆஃப். அப்பா அம்மா சண்டை கிட்ட இருந்து ஆஃப். அப்போது நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோமா? நாம வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா பாட்டி வீட்டுல முதல்ல செக் பண்ணுவாங்க. ஆமால, அப்போ நம்ம எங்கே தான் போகிறது? Empty stomach equals to empty mind. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் யோசிப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ தான் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். வேணான்னு சொல்லிருங்க. ஏன்? எனக்கு வயசு வேறு ஏறிட்டே போயிட்டு இருக்கு, இப்போ வேணாண்ணா? கல்யாணம் பண்ணால் ப்ரெஷர் ஏறும். அது மட்டும் இல்லை, மன உளைச்சல் வரும், டென்ஷன்ஸ் வரும், பிபி ஏறும், ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வரும். செத்துருவீங்க. பரவாயில்லையா? உங்களுக்கு சாகணுமா? ரமணன், பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுதா? எங்க நான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன், எங்க போச்சுனே தெரியல. தெரிஞ்சிருச்சா? ஆமா, ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. நினைச்சேன். ஆமா என்னாச்சு? பிள்ளைங்களை காணுமா? எங்கம்மா போனாங்க? அது தெரிஞ்சா நாங்க ஏன் பிள்ளைங்க காணோம்னு சொல்ல போறோம்? காணாம போறவங்க என்ன சொல்லிட்டா போறாங்க? எஸ் சார், எங்கேயாச்சும் அவங்கள பாத்தீங்களா? பார்த்தேனே, நேத்து பார்த்தேன். நேத்து நாங்களும் பார்த்தோம் ஐயா. கேள்வி இன்னைக்கு பாத்தீங்களான்னு தான். நேத்து பார்த்தது உண்மை, ஆனா இன்னைக்கு பார்க்கல. ஐ கேன் ப்ராமிஸ். ரமணன், பிள்ளைங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வாங்க தேடுவோம். ஆமா, நானும் வரேன் கூட, கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க இங்கே இருங்க. அப்படி பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. முடியாத? ஏன்? உங்க நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. பாரு, இந்த கலவரத்துல இந்த ஆளுக்கு ஒரு கிளுகிழுப்பு. சரி, என் நம்பர் எடுத்துக்கோங்க. வருதா இல்லையா? கொடுங்க. இது ஒரு ஸ்டண்டா? 8585 8585 2525 2525. ஓகே. मोमो, चिली मोमो, जोर मोमो, चूरा बदमाश, कनकड़ा को अचार, क्रिस्पी लेडीज फिंगर, वेज पकोड़ा, वेज स्प्रिंग रोल, समोसा.
அப்பா அம்மா சாப்பிட்ருப்பாங்களா? ஏன் அவங்க சாப்பிட்டா நீ சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை, திடீர்னு அவங்கள நினைச்சா பாவமா இருக்கு. அப்ப வா வீட்டுக்கு போகலாம். நோ நோ பெயின் நோ கெயின். இது நம்ம நமக்காக பண்ணல, அவங்களுக்காக பண்றோம். இதுக்கு நடுவில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அவங்கள ஒன்று சேர்க்குறோம். ஆனால் முதல்ல திங்கிறோம். நீ ஆர்டர் பண்ணு. அண்ணே ஆர்டர். சீதம்மா, நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். பசங்க அங்கே வரலையா? நீங்கள் எதுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க. ஹலோ. அம்மா. நாங்கள் நல்லா இருக்கோம். பிள்ளைங்களா? நல்லா இருக்காங்கம்மா. இல்லை, சும்மா தான் அடித்தேன். சரி, நான் அப்புறமேல அடிக்கிறேம்மா. இங்கேயும் போல. எப்படி உங்க வீட்டுக்கும் போல, எங்கள் அம்மா வீட்டுக்கும் போல. இப்போ எங்கே தான் போயிருப்பாங்க? சீதம்மா, நீங்கள் எதுக்கும் நம்பிக்கை கால் பண்ணி பாருங்க. ஒருவேளை பிள்ளைங்க அங்கே போயிருந்தாங்கன்னா. இந்தா அம்மாவும் அப்பாவும் நம்ம இப்போ வீட்டை விட்டு போயிட்டோன்னு நம்மளை தேடிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா ஒண்ணு. அது வரைக்கும் நம்ம இங்கே சுத்திட்டு இருக்க போறோமா? இருக்கிற காசு முடிகிற வரைக்கும். ஆனா அவங்க 2 பேரும் பாவம் இல்லை. அப்போ நம்ம பாவம் இல்லையா? அவங்களுக்காக தானே இப்படி வெளியே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஆமா. அம்மாவும் அப்பாவும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ. இதை பார்த்தியா? சரி, அப்படி போய் பார்ப்போம். சாரி, இப்போ பார்த்துக்கங்க. நம்ம எங்க போக போறோம்? நம்ம கையில இருக்க காசும் முடிய போகுது. எல்லாம் ஒரு காமான அக்கௌண்ட் இருக்கிற சேஃபான இடத்துக்கு தான் போறோம். எங்க? நம்பி அடிக்கிறாரு. கேட்டு பாருங்க, பிள்ளைங்களை பார்த்தாரான்னு. நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹலோ நம்பி. ஹலோ சீதா, கால் பண்ணியிருந்த? ஆமா, காத்தும் கருப்பங்க வந்திருந்தாங்களா? இங்கேயா? இல்லையே. ஏன்? இல்ல, அவங்க 2 பேரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டா? என்னாச்சு? இல்ல, வீட்டுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்பி. அம்மாக்கு கால் பண்ணி பாத்தியா? கால் பண்ணேன், அங்கேயும் போலியா. இப்ப நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே, காம் டவுன். சீதா, எங்க இருக்கீங்க? வீடு பக்கத்துலயே பார்க் இருக்குல்ல, அங்க இருக்கோம். ஓகே, அங்கேயே இருங்க, நான் வரேன். ஐயோ, எங்க போனாங்கன்னே தெரியலையே. எல்லாம் நம்பனாலதான். அப்பயே சொன்னேன், அவங்க முன்னாடி மட்டும் இப்படி சண்டை போடாம இருந்தா அவங்க வீடு போயிருப்பாங்களா? பாருங்க எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது சீதம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க.
அப்பயே படிச்சு படிச்சு சொன்னேன் வாங்க கீழே போய் பேசலான்னு. கேட்டா தானே? இப்ப பாருங்க. அந்த நேரத்துல நான் ஏதோ அப்படி பேசிட்டேன் கோவத்துல. சாரி. உங்க சாரி பிள்ளைங்களை கொண்டு வந்துருமா? எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. I just want to be alone now. இதம்மா தனியான்னு சொன்னேன். ஜோ, இவ்வளோ க்ளோஸா வர்றதுக்கு ஒன்றும் பெருசா நடக்கலையா? அடுத்த எபிசோட்ல மேபி வேணா நடக்கலாம். வாவ், பூ விழுந்திருக்கு. ஸோ நோ டிவோர்ஸ். போங்க போங்க, 2 பேரும் போய் சந்தோஷமா வாழுங்க. பிள்ளைங்களை உனக்கு காணோம். ஐயோ ஆமா, பிள்ளைங்களை காணோம். எல்லாம் உங்கனாலதான். ஐயோ சீதாம்மா, அது பழைய டயலாக். அடுத்த பேச்சுக்கு போங்க. ஸ்கிரிப்ட் வேணுமே. ஆமா, யோ ஸ்கிரிப்டா குடியா. சீத்தமா சீத்தமா, ஐயோ சீத்தமா, இல்ல அது அது வேற இது. அம்மா, நான் என்ன சொல்லிட்டு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? ஓ, இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணது கூட உங்களுக்கு தப்பா தெரியுதுல? நான் இவ்வளவு பேசுறேனே, உங்களுக்கு அதுதான் காரணம் வந்துச்சா? You know what? I need peace for me and my child. ஹலோ, our baby. இங்க மேட்டர்ல அத ராவணா தான். சாரி, நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ தெரியாது. ஆனா ஒழுங்காங்க அவங்கள சேருவீங்க. சேர்த்து வச்சிருங்க, சேர்த்து வச்சிருங்க. அவங்கள என்ன நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு ஓட்டி போறோம். செத்துருவீங்க, பரவாயில்லையா? உங்களுக்கு சாகணுமா சாகணுமா சாகணுமா? உங்களை வச்சு டைரக்ட் பண்ற பிசினஸ் செத்துறேன்டா. ஓகே, ஒன் மோர் போ. ஸ்டில் ரோலிங்ல இருக்கு. இருங்க, இது என்ன எனக்கு புரியல. இது டயலாக் நீங்க இன்க்ளூட் பண்றீங்களா இல்ல? கட்டிங் மேனுக்கு அப்புறம் வருது இது. ஓகே, ஸ்டாண்ட் பை அண்ட் ஆக்ஷன். எவன் சொன்னா? சோகமா இருக்கும்போது கதறி அழுதுனா ஆகணும். அல்ல அந்த நேரத்துல கருப்பு சேர்ந்தாலே சிறப்பு